5 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. ஐயோ செண்டியில் ஓ வெக்கப்படாத தனியாக உட்காந்து பேசினாரு. மொத்த பைத்தியம் மாட்டியா மச்சான்? டே ஏன் மச்சானே உண்டா பைத்தியம் வாங்கினவன் ஏன்டா அந்த புள்ளி இப்படி வந்து பண்ணிக்கலாடா மச்சாச்சு உனக்கு. பைத்தியம்லாம் இல்லைடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா மச்சி. என் ஆள் ஷோபனால ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா. அதனால தான் அவளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறேன். நீ நடிகமே பைத்தியம்லாம் இல்லைடா. ப்ரப்போஸா? நம்ம சோபனாவா? என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போடா. உங்ககிட்ட எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? அவகிட்ட தானே ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைடா, கொஞ்சம் எதுனா கரெக்ஷன் பண்ணுவல அதுக்கு அப்படின்ற. சரி எப்படின்ற வருது பாரு. சோபனா, உங்களை ஒரு 5 மாதமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்துட்டு வேறு எந்த பொண்ணும் பார்க்க தோணலை. ஸோ ஐ லவ் யூ. என்னடா 20 வருஷம் 5 மாதம் இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்லி ஒரு மாதிரி பண்ணா காய்கறி வெட்ட தேவை நைஃபு, நீ தான் என் ஒய்ஃபு சரியா? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஆட தேவை ஊஞ்சல்லு, நீ தான் என் ஏஞ்சல்லு அப்படி சொல்லணும்டா. 3ஆவது டைலாக் ரொம்ப முக்கியமாச்சான், நல்லா ஏற்றுக்க மாட்டேல. வெயில் காலத்தில் வரும் கட்டி உனக்கு காலில் போடுற மெட்டி, ஐ லவ் யூ சாப்பிடா அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அந்த பொண்ணு சும்மா ரைட்டு கையில் இல்லாமல் லெஃப்ட் கையில் இல்லாமல் மடியில் வந்து விழுண்டா. என்னடா பேசுகிறா? வேணாண்டா, கொஞ்சம் லோக்கலாக இருக்குடா, வேணாண்டா. ஐயா இதெல்லாம் வேலையாகாது, இந்த மாதிரிலாம் சொன்னா உனக்கு பிரேக்கப் தான். ஏன்டா அப்படி சொல்ல மச்சான்? அப்படிலாம் சொல்லாத. மச்சான் வர நீ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிடுறேன் சரியா? ஏய் சோபனா, வெஜிடேபிள் கட் பண்ண நைஸே, நீ தான் எனக்கு நைஸு. ஆட தேவை வேணும் ஊஞ்சலு, நீ தான் என் ஏஞ்சலு. அப்புறம் ஏதோ சொன்னானே. சோபனா, சூடானா வரும் கட்டி, நான் உனக்கு போடுவேன் ஜெட்டி. சொன்னா மச்சான், நீ சொல்ல குத்தமா தான்டா சொன்னேன். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திட்டேன்டா, அதுக்கு போய் அடிச்சுட்டாடா. சரி இன்னும் உனக்கு பயிற்சி வேணும் மச்சான். இவ்வளோ கதை நடந்துன்னு. ஜேம்ஸ் எங்கடா? ஜேம்ஸா? ஓ மாம்சா, அதோ வந்துனுங்கிறான் பாரா. மச்சி, சோபனா உஷாராயிடுச்சு. ஏம்மா சோபனா, இனிமேல் உன்னை பாப்பனா நான் தான் உன் தோப்பனா. இதை போட்டான் பாரு, நம்மளுக்கு தான் மைமா. குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க.